சொத்துக்கள் உடைமைகளுடன் கனடாவில் வாழும் ஒரு மனிதனின் வாழ்வில் லாஸ்ட் வில் என்று சொல்லப்படுகின்ற மரண சாசன பத்திரம் என்ற ஆவணம் எவ்வளவு இன்றியமையாததோ அதேபோல் இன்னுமோர் ஆவணமும் சட்ட ரீதியாக கைச்சாத்திட்டு வைத்திருப்பது மிக மிக முக்கியமானதாகும். கண்டினியூயிங் பவர் ஆஃப் அட்ரோனி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரங்களின தொடரும் உரிமை வழங்கும் ஆவணம் என இதனை குறிப்பிடப்படும். துரதிருஷ்டவசமாக தாங்கள் ஏதாவது விபத்தில் சிக்குண்டோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ நிரந்தரமாக சிந்தனை செயல்களில் எவையும் தீர்மானிக்க முடியாத நிலைமைகள் அல்லது கோமா நிலைமைக்குள் தள்ளப்பட்டால் தங்களின் வீடு, சொத்துக்கள், வங்கி கணக்குகள், முதலீட்டு திட்டங்கள் யாவற்றினையும் தங்கள் சார்பில் கையாளும் முழுமையான சட்ட ரீதியான அதிகாரத்தினை இன்னொருவருக்கு வழங்கும் ஆவணம் என இதனை குறிப்பிடலாம். இவ்வாறு தங்கள் சொத்துக்கள் மீது அதிகாரத்தினை தொடரும் அதிகாரம் வழங்க ஒருவரை தெரிவு செய்யும் பொழுது தங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக, உண்மையானவராக, சொத்தினை அழிவு நிலைமைக்கு எடுத்து செல்லாத அளவுக்கு அனுபவம் உள்ளவராக பொறுப்படுத்தி செய்வதில் விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும் என ஒன்டாரியோ மாகாண சட்டமாதிபதி அமைச்சகத்தின் இணையதள தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களால் நிரந்தரமாக தெளிவற்ற நிலைமைக்கு உள்ளானால் பொதுவாக தங்களின் சொத்துக்களில் அதிகாரங்களின் தொடரும் உரிமையினை தாங்கள் எவரும் வழங்கலாம் என இருந்தபோதும் குடும்பத்தில் மனைவி அல்லது கணவன் மற்றும் பிள்ளைகளுக்கே அந்த அதிகாரம் வழங்குவது மரபு ரீதியான செயல்பாடாகும். ஏனெனில் இங்கு நடந்த ஒரு உண்மை கதையினை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் போல் உள்ளது. அந்த நபர் திடீரென விழுந்து தலை அடிபட்டு நிரந்தரமாக கோமா நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். மனைவியோடு கூட்டு உரிமையாளராக இருந்து அவர்கள் குடியிருக்கும் வீடு இருவரினது கையொப்பம் இல்லாது விற்பனையும் செய்ய முடியாது பிரதானமான நிலையிலிருந்து வருமானத்தினை கொண்டு வரும் கணவன் திடீரென்று நிரந்தரமாக இயலாத நிலைமைக்கு தள்ளப்பட்டதால் சிறு பிள்ளைகளுடன் வாழும் அந்த மனைவியும் முற்றாக மனமுடைந்து சோர்ந்த நிலைமைகள். இறுதியில் என்ன நடந்தது? வீடு, அடமான கடன், மாத கொடுப்பனவுகள் மற்றும் மின்சாரம், தண்ணீர், சொத்து வரி கட்டணங்கள் எவையும் செலுத்த முடியாத நிலைமையில் வீடு பறிமுதலாகி இருந்தது. இங்கு தவறு எங்கே நடந்துள்ளது? வீட்டின் அதிகாரத்தின தொடரும் உரிமையினை சட்ட ரீதியாக மனைவியின் பேரில் செய்து வைக்காமல் விட்டதே மிகப்பெரிய எல்லோருக்கும் படிப்பினை உள்ள தவறாகும். ஆனால் இப்படியானதொரு துரதிருஷ்ட நிலைமை ஏற்பட்டால் நீதிமன்றம் சென்று தொடர்ச்சியான அதிகாரமுள்ள உத்தரவினை பெறும் சட்டமூலங்கள் குடும்பத்தில் மனைவி அல்லது கணவன் பிள்ளைகளுக்கு உள்ளது, அதனை பெற்றுத்தர முடியும் என கனடாவின் வக்கீல் அலுவலகங்கள் அறிவிப்பதுண்டு. அதற்குரிய காலதாமதங்களும் செலவுகளும் தேவையற்று உருவாகும். எனவே கண்டினியூயிங் பவர் ஆஃப் அட்ரோனி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரத்தின தொடரும் உரிமை வழங்கும் ஆவணம் பத்திரம் அந்த நேரம் வீட்டுக்குள் இருந்துவிட்டால் பிரச்சனைகள் இலகுவாக தீர்க்கப்பட்டுவிடும். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.